பேபிக்கு வந்து அம்மா தான் வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் மதர் பிகம்ஸ் சென்டர் ஃபார் பேபி அண்ட் பேபி பிகம் சென்டர் ஃபார் மதர். அந்த Hey guys, welcome to Mr. Appukutti channel. உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸ்பர்ட் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்லையும் நான் போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி யாரை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தி மாமி டாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும்ல, ரொம்ப ஃபேமஸான யூடியூபர். அந்த மாமி டாக்ஸோட டைரக்டர் ரம்யா சங்கர் நாராயணன், அவங்கள தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு குட்டி பேபி வச்சுருக்காங்க, 3 years ஆகுது அந்த அவங்களோட பையனுக்கும். ஸோ அவங்களும் நம்ம மாதிரி நியூ மாம் தான். அவங்க வந்து லாக்டேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. நிறைய நியூ மதர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மாமி டாக்ஸ்ன்ற பேஜை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, போத் கௌசல்யாவும் ரம்யாவும் நிறைய மதர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணலாம். நிறைய கன்சல்டேஷன் பண்ணலாம், நிறைய செஷன்ஸ் பண்ணுறாங்க. நமக்குலாம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது, மாசமாக இருக்கும்போது கூட, அதுக்கு எல்லாமே ரொம்ப க்ளீனாக அவங்க வந்து அவங்க செஷன்ஸில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ரம்யா, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன். என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேர்கிட்ட நான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு டக்குன்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களை நான் அப்ரோச் பண்ணலாமா வேணாமன்றதே எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டில் இருந்தது, அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு. பட் நீங்கள் உடனே எனக்கு மெசேஜ் கொடுத்ததுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க கூட இருந்து பேசுறதுக்கு, இன்டராக்ட் பண்றதுக்கு. நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சேனல். சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மாதிரி இனிஷியேட் பண்றவங்களுக்கு நீங்க ரொம்பவே ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் கௌசல்யாக்கும் தேங்க்யூ. மாமி டாக்ஸ்ல உங்களோட ஜர்னி என்ன இருக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாமி டாக்ஸ்ல? மாமி டாக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க அதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஜர்னி பத்தி? ஓகே, சோ மாமி டாக்ஸ் இப்போ வந்துட்டு மாமி டாக்ஸ் வெல்னஸ் ஹப் அப்படின்னு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபார் தி பாஸ்ட் 1 year நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து கௌசல்யாவோட ஒரு அவங்களோட ஒரு பேரண்டிங் ஜேர்னி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் வந்து இந்த மாமி டாக்ஸ் அப்படிங்கறதே. அவங்க குழந்தை பிறந்து, தீக்ஷித் பிறந்து ஒரு 3 months 4 months அந்த டைம்ல அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அந்த பேபியோட விஷயம், அவங்களோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், பிரஸ்ட் ஃபீடிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்கள நம்ம வந்து ஒரு வீடியோவா போடலாம். அப்போ அங்க இருந்துதான் வந்துட்டு இந்த மாமி டாக்ஸ்ங்கிற யூடியூப் சேனல் வந்து, யூடியூப் சேனல் தான் வந்து பேஸ் மாமி டாக்ஸுக்கு. சோ அப்படியே படிப்படியா வந்து சரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க அவங்களுக்கு வந்து ரைட் ஃப்ரம் பிரெக்னன்சி, அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங்ல இந்த பேரண்டிங், பிரெக்னன்சி இதை பத்தி எல்லாம் ஆர்வம் இருந்ததுனால நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், நிறைய மக்கள் கிட்ட போய் அதை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அங்க இருந்து மாமி டாக் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஷி வாண்டட் டு பிகம் சர்டிஃபைட். ஓகே, இதை பத்தி நான் வந்து படிச்சு நான் சர்டிஃபை ஆகி அப்ப நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சோ அந்த கோர்ஸ்ல தான் நானும் கௌஷிகாவும் மீட் பண்ணோம். சோ நான் என்னோட ஒரு பர்சனல் பிரஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ தாட் ஓகே, நிறைய பேத்துக்கு இந்த அவேர்னஸ் இல்ல, நிறைய பேத்துக்கு ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, லாக்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் போய் அணுகிறது இல்ல. சோ அப்போ நான் போய் இல்ல ஒரு லாக்டேஷன் ப்ரொஃபஷனல் சந்திச்சதுனால என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் இஷ்யூ சார்ட் அவுட் ஆச்சு அப்படிங்கறதுனால சரி வை நாட், இது வந்து நம்ம ட்ரை பண்ண வேணாம், ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணினேன். சோ அப்போ வந்து நானும் கௌசல்யாவும் வந்து ஒரே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தோம். அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. பை தட் டைம் அவங்க வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. சோ அப்புறமா we did the course together. அடுத்தடுத்து பிரஸ்ட் மில்க் டொனேஷன் டிரைவ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து அடுத்தடுத்த ஃபர்தர் கோர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சல்டேஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஒன்னா பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் சரி ஓகே மாமி டாக்ஸ் வெல்னஸ் ஹப் அப்படிங்கறது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுல வந்து நிறைய செஷன்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் ஃப்ரம் நியூ பார்ன் டு 2 years.
நிறைய பேத்துக்கு இந்த 2 இயர்ஸே ஒரு புதுசா தெரியும். 2 இயர்ஸ் வரைக்குமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால 2 இயர்ஸ் வரைக்கும் அதை கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க கொஞ்சம். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயமே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல முன்னாடி யாரும் பார்க்கல. நம்ம அம்மா அப்பாக்கு முந்தின ஜெனரேஷன்ல எவ்ரி ஒன் வேர் பிரஸ்ட் ஃபெட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம ஜெனரேஷன் நான்லாம் வந்து ஐ வாஸ் பிரஸ்ட் ஃபெட் ஒன்லி ஹார்ட்லி ஃபார் 3 months or 4 months அந்த மாதிரி தான். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ பாட்டில் ஃபெட் பேபி, ஃபார்முலா ஃபெட் பேபி. ஸோ நம்ம அந்த ஜெனரேஷன்ல தான் ஃபார்முலா ரொம்ப பீக் ஆச்சு. பாட்டில்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ரிவன் ஜாஸ்தி இதாச்சு. ஸோ ஈஸிலி வந்து யாராலையும் கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பெருசா இல்ல. ஏன்னா சும்மா வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா, இட் ரியலி டேக்ஸ் அ வில்லேஜ் ஃபார் அந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஃபார் அ வுமன் டு பிரஸ்ட் ஃபீட், ஃபார் ஒரு குழந்தைய வந்து ரைஸ் பண்றதுக்கு. அப்படிங்கும் போது சோ இதுதான் காமனான விஷயம். மத்தபடி நம்ம வந்து கேள்விப்படுறது ஓகே 1 இயருக்கு மேல நிறைய மித்ஸ் இத சுத்தி இருக்கு. 1 இயருக்கு மேல குழந்தைக்கு கொடுத்தா வந்து குழந்தைக்கு அதுவே பிடிச்சிரும், அதுவே பழகிடும், அப்புறம் அவங்க விடவே மாட்டாங்க. அப்புறம் வந்து 1 இயர் மேல இருக்கிற எஸ்பெஷலி வந்து பாய்ஸுக்கு அவங்க வந்து அதையே அது வந்து ஒரு செக்ஷுவலைஸ் பண்ணி பாப்பாங்க. அது வந்து அந்த இட்ஸ் நாட் பிரஸ்ட் வந்து ஒரு செக்ஷுவலைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் முக்கியமா அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு பிரஸ்ட் மில்கே இருக்காது 1 இயருக்கு மேல, ஒண்ணுமே இருக்காது இதுல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு அதே குழந்தைக்கு அது எப்படி பத்தும்? ஓகே, அது எப்படி பத்தும்? வளர வளர அவன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, தேவை ஜாஸ்தி ஆகுது. சோ அது பத்தாது. நமக்கு வந்து உடம்பு வந்து இதாயிடும், நம்ம வந்து வீக் ஆயிடுவோம், நமக்கு வந்து கால்சியம் இதெல்லாம் லூஸ் ஆயிடும். இல்ல இந்த மாதிரி சோ மெனி இத சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்கோம். பிளஸ் நம்மள சுத்தி யாரும் அந்த மாதிரி நம்ம பாக்கல. இப்போ ரீசெண்டா இந்த ரீசெண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா வந்து நல்லா வந்து ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்கான சப்போர்ட்ல இருந்து ஒரு மக்கள் வந்துட்டு போய் ஒரு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு. சோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் என்ன அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கறதுல ஓப்பன் டு லேர்னிங் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா I'm still breastfeeding my son 3 years ஆச்சு, 3 years and 1 month ஆச்சு. சோ முக்கியமான ரீசன் டு பிரஸ்ட் ஃபீட் பியாண்ட் 1 year என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு வாட் எவர் இட் இஸ், ஒரு பிரெயின் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், இம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு எனர்ஜியா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவைப்படுற மைக்ரோ நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஜஸ்ட் ஃபார் பேபிஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் டாட்லர்ஸ், ஃபார் மதர் ஆல்சோ. சோ ஒரு ஸ்டடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு டாட்லர்ஸ்க்கு எஸ்பெஷலி நீங்க வந்து ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரஸ்ட் மில்க் மூலமா வந்து DHA அப்புறம் AA இதெல்லாம் தான் வந்து சோ கால்டு சப்ளிமெண்ட்ஸ்ல வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான சப்ளிமெண்ட்ஸ்ல போட்டு நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். பட் அது பிரஸ்ட் மில்க்ல ஜாஸ்தி இருக்கு. அண்ட் என்னதான் வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ட்ரிங்க்லனாலும் அது அந்த அளவுக்கு வந்துட்டு ஈக்குவலன்ட் கிடையவே கிடையாது. பிரஸ்ட் மில்க் அளவுக்கு ஈக்குவலன்ட் கிடையாது. சோ நாட் ஜஸ்ட் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரஸ்ட் மில்க் டெய்லர் மேட் மில்க் இல்லையா. சோ அவங்க வந்து வளர வளர அவங்க வளர்ச்சிக்கு தேவைப்படுற மாதிரி காம்போசிஷன் ஆஃப் த பிரஸ்ட் மில்க் மாறிட்டே இருக்கும். சோ புரோட்டீன், ஃபேட் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. சோ அவங்களுக்கு என்ன தேவை? விட்டமின் B12, 94% ஆஃப் விட்டமின் B12 ரிக்வயர்மெண்ட் பிரஸ்ட் மில்க்ல இருந்தே கிடைக்குது குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட்டா இதாவது அஃப்கோர்ஸ் அயர்ன், ஜிங்க் இதெல்லாம் வந்து கம்மியாகும். சோ ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரஸ்ட் மில்க் மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா சாலிட் சரியா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறதும் ஒரு காமன் ஒரு மிஸ்கன்செப்ஷன். அதனாலேயே ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டாட்லர் மதர்ஸ் ஃபேஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இதனாலதான் சாலிட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சோ இதை நீ நிறுத்தினா சரியா போயிடும், இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட், ஒரு இருக்கிற ஒரு வீடு, ஒரு சேஃபான பிளேஸ், ஒரு கனெக்ஷனுக்கு அம்மா இதெல்லாம் வேணுமோ, அதே மாதிரிதான் இட்ஸ் பயாலஜிக்கல் நீட் அவங்களுக்கு பிரஸ்ட் மில்க் அப்படிங்கிறது. சோ குழந்தைங்க வந்து அவங்க வருவாங்க. எக்ஸாக்ட்லி. சோ அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு ஃபீல் கொடுக்குது. தே ஃபீல் சேஃப் அட் த பிரஸ்ட். அது ஒரு நரிஷிங்கான ஒரு விஷயம்.
சோ அத வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் ஆல்சோ 33% ஆஃப் அப்ராக்சிமேட்லி ஆவரேஜா 33% ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் குழந்தைக்கு பிரஸ்ட் மில்க்ல இருந்து மட்டும் கிடைக்குது. சோ இந்த 1 to 2 years டைம்ல. சோ அதனால ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் WHO இருக்கட்டும், இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸா இருக்கட்டும், 2 வயசு வரைக்கும் மினிமம். அண்ட் அதை தாண்டியும் தாராளமா கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூனோ எஸ்பெஷலி வந்து நீங்க ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நம்ம வந்து நினைக்கலாம், நமக்கு வந்துட்டு போன் இதெல்லாம் போன் டென்சிட்டி எல்லாம் போயிடும், கால்சியம் இதெல்லாம் போயிடும். அப்பெல்லாம் ஆக்சுவலா கிடையாது. இட் ஹெல்ப்ஸ் யூ இன் ஆல் பாசிபிள் வேஸ். உங்களோட ரீப்ரொடக்டிவ் இதுல இருந்து, உங்களோட கட் ஹெல்த்ல இருந்து, உங்களுக்கு கேன்சர் வராம தடுக்கிறதுல இருந்து, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இல்ல வெயிட் லாஸ் அசிஸ்ட் பண்றதுல இருந்து எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணுதுதான் டெஃபினெட்லி. அண்ட் ஆல்சோ உங்களோட மூட், உங்களோட ஆன்சைட்டி, உங்களோட இஃப் அட் ஆல் ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வெளியில என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வந்து ஒரு தடவை அந்த ஃபீட் பண்ணீங்க குழந்தைக்குன்னா, அந்த குழந்தைக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் ஆகுதோ இல்லையோ, நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரெஸ். So அது வந்து it's a beautiful bond. Breastfeeding is not just with respect to குழந்தைக்கு தேவைப்படுற அந்த ஒரு ஃபுட், அதோட ஹங்கரை சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கறத தாண்டி அது வந்து ஒரு அழகான ஒரு பாண்டிங், ஒரு கனெக்ஷன். சோ அப்படி பார்க்கும்போது டெஃபினெட்லி மினிமம் 2 years and more than that டெஃபினெட்லா பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். ஓகே. யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகும்ல நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது? எக்ஸாக்ட்லி. சோ இமிடியட்லி ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண உங்களுக்கு அந்த ஹார்மோன் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு இது பண்ணி யூட்ரஸ் இதாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இம்மீடியட் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கை வந்துட்டு ஸ்டாப் கம்மி பண்றதுலயா இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்சைட்டி இதெல்லாம் வந்து கம்மி ஆகுது, உங்களோட மூட் ரெகுலேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் சேஞ்சஸ். ஹார்மோன் வந்து பயங்கர ஒரு ஷஃபிள் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேபி ப்ளூ இல்ல போஸ்ட்மார்ட்டம் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்சைட்டி எல்லாம் வந்து டிராப் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் வெயிட் லாஸ் அசிஸ்ட் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் வந்துட்டு டிலே பண்ணுது. சோ எல்லா ஹார்மோனையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுதான் உங்களோட கட் ஹெல்த்ல இருந்து எவ்ரிதிங் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுனால டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல். அண்ட் டயபெட்டிஸ் வரதுல இருந்து தடுக்கும். ஏர்லி ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் வந்துட்டு டெஃபினட்டா இது பண்ணும். ஈவன் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸே இருந்துச்சுன்னா கூட as long as you're breastfeeding, it is உங்களுக்கு அந்த திரும்ப அந்த டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ ஒபிசிட்டியா இருக்கட்டும், இல்ல டயபெட்டிஸா இருக்கட்டும், இல்ல பிளட் பிரஷரா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ரெகுலேட் பண்ண breastfeeding. ஓகே ஓகே. அப்போ நியூ பார்னுக்கு இப்போ நார்மல் டெலிவரி பண்ணாங்கன்னா அந்த 1 hour கோல்டன் hour சொல்றாங்கல்ல, அந்த கொலஸ்ட்ரம் மில்க் கொடுக்கறதுக்கு. இப்போ சி செக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த 1 hourல அவங்களால கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ அந்த குவாலிட்டி ஏதாவது குறையுமா, அந்த மில்கோட குவாலிட்டி? அதை எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க? ஏன்னா நிறைய சி செக்ஷன் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கில்ட் இருக்கு, என்னால அந்த 1 hourல கொடுக்க முடியல அப்படின்னு. ஒரு சில பேர் நார்மல் ஆனாலும் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமலே அந்த 1 hour விட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த குவாலிட்டி, மில்கோட குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருமா? See, it's not about milk quality. முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த 1 hour கோல்டன் hour ஏன் சொல்றோம்னா, பேபி பிறந்து அந்த 1 hourல அம்மாவோட கூடயே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹைட்டன்ட் சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு இது இருக்கும். ஓகே, நான் வந்து நானே போய் தன்னால கிரால் பண்ணி நான் வந்து அம்மா கிட்ட குடிச்சுப்பேன். சோ ரொம்ப வந்து அந்த டைம் வந்து அவங்க வந்து நல்ல அவேக்கண்டா இருப்பாங்க. நல்ல அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல நீங்க வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணீங்கன்னா அவங்களோட அட்டாச்மெண்ட் அட் த பிரெஸ்டா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். சோ நல்ல ஒரு லேர்னிங் இது அந்த குழந்தைங்களுக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த 1 hour குள்ள as early as possible அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங், உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரஸ்ட் ஃபீடிங்கான ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அந்த ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தையும் அப்ப வந்து ஒரு ரெடினஸ் நல்லா காமிப்பாங்க, தன்னால வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. குழந்தைக்கும் மூடெல்லாம் குழந்தையோட அந்த ஒரு, ஏன்னா குழந்தையும் நிறைய விஷயத்தை தாண்டி வந்து பர்திங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், குழந்தைக்கும் இல்லையா? சோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காங்க போது அவங்களும் ரெகுலேட் ஆவாங்க. தே ஃபீல் அட் ஹோம் அவங்க அம்மா கூட இருக்கும் போது. சோ அவங்களுக்கு வந்துட்டு எல்லா சென்சஸும் ஆக்டிவா இருக்கும். சோ எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஈஸியா வந்து அந்த
அப்சர்வ் பண்ணி அந்த அதனாலதான் ஏரியோல வந்து நம்மளுக்கு டார்க் ஆஃப் த பிரெக்னன்சி டைம்ல அவங்க கண்ணு வந்து பாக்கணும் அப்படிங்கறது, அம்மாவோட வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கும், அவங்களோட ஸ்மெல்லா இருக்கட்டும், அம்மாவோட அந்த டேஸ்ட், அம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் பிரஸ்ட் மில்கோட ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே ஒண்ணு. சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து யூனோ அந்த ஸ்கின் டு ஸ்கின் இட் டஸ் சச் அ மேஜிக். தே ஃபீல் இட். பேபிக்கு வந்து அம்மா தான் வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் மதர் பிகம்ஸ் சென்டர் ஃபார் பேபி அண்ட் பேபி பிகம் சென்டர் ஃபார் மதர், அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரைமல் ஃபோர்ஸ் அப்படிமாங்கல்ல, சோ அந்த டைம்ல வந்து பண்ணினோம் அப்படின்னா அம்மாக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வந்து அந்த 1 hour பண்ண முடியல. குவாலிட்டி ஆஃப் த மில்க் பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ ஏன் அப்படின்னா நானே 1 hour அப்புறம் தான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணினேன். எனக்கு அந்த ஒரு அவேர்னஸ் எல்லாம் இப்போ என்னோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது இல்ல, ஐயோ 1 hour தாண்டி தான் நான் வந்து குழந்தைய பார்த்தேன், தொட்டேன், தூக்கினேன். அதுவும் கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணிட்டு டப்புன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இந்த ஒரு இதெல்லாம் இருந்தது. பட் கொலஸ்ட்ரால் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சோண்டு குடிச்சாலும் அவங்களுக்கு தேவைப்படுது. எஸ்பெஷலி day 1 day 2 எல்லாம் வெறும் 5 ml. day 1 வெறும் 5 ml of thick colostrum, அவ்வளவுதான். So it's not of course golden hour is very very important for both mother and the baby. But ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு 1 hour பண்ண முடியல அப்படின்னா உடனே அந்த ஒரு கில்ட் ஃபீல் வேணாம். ஓகே, you are still doing the best for the baby even if it is after 1 hour. அந்த சிச்சுவேஷன்ல என்ன நம்மளால பெஸ்டா பண்ண முடியுமோ அத நம்ம பண்றோம், அவ்வளவுதான். So being informed is more than enough. ஓகே, இப்போ பிரெஸ்ட் ஃபீடு நம்ம சொல்றோம், அந்த மில்க் பம்ப் பண்ணி நம்ம கொடுக்குறோம்ல, அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? பிரெஸ்ட் ஃபீடா கொடுக்கறதுக்கும் பம்ப் பண்ணி கொடுக்கறதுக்கும் எது பெட்டர்? அஃப்கோர்ஸ் பிரெஸ்ட் ஃபீட் தான், பட் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதே மில்க் தான் நம்ம பம்ப் பண்ணி கொடுக்குறோம், பட் இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? Definitely வந்து breast milk feeding is different from breastfeeding. ஓகேங்களா? சோ நீங்க சொன்ன அந்த பம்ப் பண்ணி இருக்கிற மில்க் அஃப்கோர்ஸ் நீங்க பம்ப் பண்ணி எடுத்து குழந்தைக்கு அதே பால் தான் குடுக்குறீங்க. பட் பேபி டைரக்டா வந்து வாய் வச்சு சாப்பிடும் போது யூ கெட் தட் ஸ்கின் டு ஸ்கின். அந்த ஸ்கின் டு ஸ்கின் வந்துட்டு மதர் பேபி ரெண்டு பேத்துக்கும் சூட் பண்ணும். அதர் தான் தட் பேபி டைரக்டா வச்சு ஃபீட் பண்ணும்போது தான் பேபிக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிரெஸ்ட்ல வந்துட்டு அந்த பேக் வாஷ் டெக்னிக், அவங்களோட வாயில அவங்க சலைவா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அழகா கம்யூனிகேட் பண்ணும். குழந்தைக்கு என்ன தேவை, அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு, அவங்களோட வளர்ச்சிக்கு அப்போ என்ன தேவை அவங்க பாடிக்கு, அது அழகா வந்து அம்மாக்கு கம்யூனிகேட் பண்ணும். நம்ம பாடியில இருக்கிற ரிசெப்டார்ஸ் எல்லாம் அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேட் மில்கா கொடுக்கும். திஸ் டசன்ட் ஹேப்பன் இன் அ பம்ப் இல்லையா? ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் பேபி வாய் வச்சு சப்பறத மிமிக் பண்றதுதான் பம்ப். அந்த ஸ்டிமுலேஷனை வந்துட்டு ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம கொடுக்குறோம். சோ பேபி டைரக்டா ஃபீட் பண்ணும்போது இருக்கிற அந்த ஒரு காம்போசிஷனும் நீங்க பம்ப் பண்ணி எடுத்து இருக்கிற மில்கோட காம்போசிஷனும் கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஒரு ஃபீடுல இருக்கிற காம்போசிஷன் இன்னொரு ஃபீட்ல இருக்கிற காம்போசிஷனுமே டிஃபர் ஆகுது, பேபியே ஃபீட் பண்ணினாலும். அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி பம்ப்டு மில்க்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அண்ட் டெஃபினெட்லி வந்து அது திஸ் இஸ் மோர் ஸ்டெரைல் இல்ல, இது வந்து டைரக்ட்லி ஃப்ரம் தி பிரெஸ்ட். இது என்னதான் இருந்தாலும் நீங்க பம்ப் பண்ணி எடுத்து ஒரு பாட்டில்லயோ இல்ல ஒரு கப்லயோ போட்டு குடுக்குறீங்க. அதை வந்து நம்ம it goes through lot of இது நம்ம வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணணும். என்னதான் சம்டைம்ஸ் சரியா ஸ்டெரிலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். இதெல்லாம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் this is more sterile, directly it is coming. And இந்த டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்னால என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா வந்து அந்த ஒரு டிமாண்ட் சப்ளை இது வந்து கரெக்டா இருக்கும். பம்பிங்னால உங்களுக்கு டிமாண்ட் சப்ளை வந்து நம்ம ஆர்டிபிஷியலா யூ ஆர் கிரியேட்டிங் அ டிமாண்ட். சம்டைம்ஸ் இந்த பம்பிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக நம்ம பம்ப் யூஸ் பண்றோம். நிஜமாவே ஏதோ ஒரு காரணத்தினால பேபியால வாய் வச்சு சக் பண்ண முடியல சரியா, அப்போ வந்து உங்களுக்கு சப்ளை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூ ஆர் கோயிங் டு பம்ப் பண்ணி நான் வந்து அந்த டிமாண்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும் போது ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் டூல். அதுவும் வந்து ஒரு ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் இன்கேஸ் அந்த மதர் ஒர்க் போறாங்க, இந்த மாதிரி ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். இப்போ தேங்க்ஸ் டு இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. பட் முன்னாடிலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. டைரக்டா பேபி வாய் வச்சதுதான். சோ எப்பவுமே வந்து டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். அண்ட் ப்ராப்பரான சப்ளை, டிமாண்ட் சப்ளை வந்துட்டு த்ரூ டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் வரும். ஏன்னா சில பாடிஸ் டோன்ட் ஈவன் ரெஸ்பாண்ட் டு பம்ப். ஓகே, பம்பிங் அவுட்புட் இஸ் நாட் அ மெஷர் ஆஃப் யுவர் சப்ளை. நம்ம வந்து பம்பிங்னால 2-3 விஷயம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவல் பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறதே நமக்கு தெரியாது.
பம்ப் ஓகே என்ன இருந்தாலும் பம்ப் பண்ணி நம்ம குடுத்துருவோம். பட் ஏன் அந்த குழந்தையால சக் பண்ண முடியல, வேற என்ன ரீசன் இருக்கு இப்படிங்கிற அந்த சொல்யூஷனை நோக்கி போகாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் இந்த பம்ப் அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். சோ இது ஒண்ணு. இன்னொன்னு, பம்பிங் அவுட்புட்டை வச்சு மதர்ஸ் வந்துட்டு ஓகே இவ்வளவு எனக்கு சப்ளை இருக்கு, அப்ப எனக்கு லோ மில்க் சப்ளை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு தாட் வந்துருது. குவாண்டிட்டி பார்க்கறனால. எக்ஸாக்ட்லி. சோ யூ கேனாட் நம்ம வந்து குவாண்டிட்டி வந்து நம்ம சொல்ல முடியாது. பிரெஸ்ட் டைரக்டா பேபி வாய் வச்சு ஃபீட் பண்ணும்போது அவங்க வந்து 60 ml குடிச்சிருக்காங்களா, 80 ml குடிச்சிருக்காங்களா, 100 ml குடிச்சிருக்காங்களா சொல்ல முடியாது. பேபிக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு குடிப்பாங்க. பட் இங்க நீங்க எடுக்கிறது தான். ஓகே சம்டைம்ஸ் 30 ml வரும், சம்டைம்ஸ் 60 ml வரும், சம்டைம்ஸ் 100 ml வரும். சோ அப்ப அவ்வளவுதான் பால் இருக்கா, இட் இஸ் வாட் யூ ஆர் ஏபிள் டு டேக் அவுட் ஆஃப் தி பிரெஸ்ட். அவ்வளவுதான். உங்களால எவ்வளவு பம்ப் பண்ணி வெளியில எடுக்க முடியுது. இட் இஸ் நாட் வாட் இஸ் இன் தேர். உங்களால எவ்வளவு மில்க் வந்து செக்ரீஷன் ஆகுதுங்கிறதுக்கான அளவுகோல் அது கிடையாது. சோ இது ஒண்ணு. ரெண்டாவது, சம்டைம்ஸ் என்ன ஆகுது, பம்ப் பண்றதுனால ஓவர் சப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேபியும் வாய் வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் ஏர்லியா எஸ்பெஷலி when your body is understanding baby's demand, தெரியாம நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல வந்துட்டு பம்ப் பண்றோம், you're creating an extra demand அப்படிங்கும்போது தாறுமாறா சப்ளை எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால பேபிக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ டிபெண்டிங் ஆன் த கேஸ் நம்ம வைஸா பம்பை வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலா ஒரு என்ன சொல்றது, ஒரு எய்டா யூஸ் பண்ணணுமே தவிர இட் இஸ் நாட் a replacement for breast milk. ஓகே. இப்ப சப்போஸ் பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பாட்டில் நிப்பல் வச்சு குடிக்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்மளோட பிரெஸ்ட் மாதிரி சாஃப்ட் இருக்காது. அது ஏதாவது டேமேஜ் பண்ணுமா பேபிக்கு? இனிஷியலாவே பிறந்த அப்பையில இருந்தே குடுக்குறாங்கல்ல பாட்டில்ல பம்ப் பண்ணி, இல்ல ஃபார்முலா ஃபீட் இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த பாட்டில்ல இருந்து குடுக்குறாங்கல்ல, அது உடனே குடுக்கலாமா இல்ல அதுக்குன்னு ஒரு சர்டன் டியூரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பாட்டில் குடுக்கணும் அப்படின்னு இருக்குதா? பாட்டில் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் a recommended thing at all. ஓகே. இப்போ வந்து பாட்டில் நாங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபீடிங் த பேபி சப்ளிமெண்ட் இஸ் நாட் இஷ்யூ. ஓகே, கிவன் த சிச்சுவேஷன் அந்த குழந்தைக்கு சப்ளிமெண்ட் தேவைன்னா சப்ளிமெண்ட் கூட பண்ணிக்கலாம். பட் அந்த சப்ளிமெண்ட் எப்படி பண்றோங்கிறது முக்கியம். இந்த சப்ளிமெண்ட் வந்து பாட்டில்ல நீங்க பண்றீங்க அப்படிங்கும் போது அது டெஃபினெட்லி வந்து இட் இஸ் கோயிங் டு காஸ் மோர் டேமேஜ் தான், டேஞ்சர் தான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து ஈஸி ஆயிடுச்சு பாட்டில் ஃபீடிங் அப்படிங்கிறது. முக்கியமா வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்ல, இதை பத்தின ஒரு ஜாஸ்தி ஸ்டடிஸ் இன்னும் வெளியில வரல. இதெல்லாம் வர்றதுக்கு அனதர் ஒரு 10 years ஆகும். சோ பாட்டில் ஃபீடிங்னால வந்து நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு, அன்சீன் டேஞ்சர்ஸ். எஸ்பெஷலி குழந்தையோட ஓரல் டெவலப்மெண்ட்ல இருந்து, ஏன்னா சக்கிங் மெக்கானிசமே மாறுது பிட்வீன் பிரெஸ்ட் அண்ட் த பாட்டில். சோ பாட்டில் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அன் அடிக்ஷன் குழந்தைக்கு. ஓகே, அவங்களோட ஓரல் டெவலப்மெண்ட்ல இருந்து, அவங்களோட ஸ்லீப்ல இருந்து, பிரீதிங்ல இருந்து, அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் வந்துட்டு இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐம் நாட் டெல்லிங் தட் எல்லாத்துக்கும் இம்பாக்ட் ஆகும்னு, பட் வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்களோட ஜா டெவலப்மெண்ட், அவங்களோட டங், எஸ்பெஷலி டங் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பிரெஸ்ட் ஃபீடிங். வேற பாட்டில் ஃபீடிங் அப்படிங்கும் போது நாக்கு அப்படியே போய் நிப்பிள் கடியில உட்காந்துக்குது. ஓகே, டங் ஹேஸ் நோ ரோல் டு பிளே. சோ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டங் மூவ்மெண்டே வந்துட்டு இல்ல. சோ இப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்துலயும் வந்து இந்த ஜா டெவலப்மெண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ஸ்டன்ட் ஒரு கப்பை ப்ரிஃபர் பண்றது. ஓகே, நம்ம வந்து பாலாடை அந்த மாதிரி சங்கு அதுல எல்லாம் முன்னாடி குடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஓகே, பிஃபோர் இந்த பாட்டில் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் தான் இது பண்றோம். சோ அது இல்லையா, ஒரு ஓப்பன் கப், ஒரு குட்டி கப்பு, அதுல அழகா குழந்தைக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணலாம். சோ ஏன்னா அதுல இருக்கிற பிரெஸ்ட்ல எப்படி சக்கிங் மெக்கானிசமோ அதே தான் வந்து ஒரு கப்லயும் வந்து அந்த குழந்தை குடிக்க போறாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றது பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் பாட்டில். ஓகே. இப்போ செல்ஃப் வீனிங் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு செல்ஃப் வீனிங்ன்றதே பார்த்ததில்லை. ஐ திங்க் மதர்ஸ்லாம் தானா விடுற மாதிரி, அது எப்படி தானா விடுவாங்களா, அது என்ன எனக்கு தெரியல. என்னோட பேபி தானாவே விட்டுட்டான். எனக்கு தான் ஆசையா இருந்தது பிடிச்சி கொடுக்கணும்ட்டு. அவன் விட்டுட்டு அவனுக்கு பிடிக்கலையா, எனக்கு அதுவே ஒரு டவுட், இவனுக்கு என்ன பிடிக்கலையா, இது என்ன அப்படின்னு எனக்கு இதுவே ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ என்னோட கொஸ்டினை கூட நீங்க எடுத்துக்கலாம். அது எப்படி செல்ஃப் வீனிங்னா அது என்னது, எப்படி பண்ணிக்குவாங்க, அவங்க எந்த ஏஜ்ல பண்ணுவாங்க, அதுக்கு பர்టిక్యులர் ஏஜ் இருக்கு? உங்க பேபி வந்து எந்த ஏஜ்ல வீன் பண்ணினாங்க? ஒரு 2 years 5 monthsலயே விட்டுட்டான். எனக்கு ஆசை, பிடிச்சு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. நேச்சுரல் டர்ம் வீனிங் இல்லையா? சோ அவங்களா வந்து அவுட் க்ரோ ஆகி பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை ஒரு ஸ்டேஜ்ல அவுட் க்ரோ ஆயிடுவாங்க. ஜஸ்ட் லைக் எனி அதர்
growth or developmental milestone. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கும். அவங்களோட நீட் வந்து எல்லாம் இதாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவுட் க்ரோ ஆயிடுவாங்க. சோ மத்தபடி இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து பேபி லெட் அப்படிங்கறதுனால நம்ம எந்த ஃபோர்ஸும் எந்த ப்ரெஷரும் இல்லாம ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் பண்றோம். அப்போ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 2.5 to 7 அப்படிதான் வந்து நேச்சுரல் டேர்ம் வீனிங்கான ஏஜ். நேச்சுரல் டேர்ம் வீனிங் அப்படின்னா அந்த குழந்தையா விடுறது. சில குழந்தைங்க as early as 18 months அந்த மாதிரி விடுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த குழந்தை எந்த ப்ரெஷரும் போடாம கம்ப்ளீட்டா வந்து ஒரு குழந்தை பேபி லெட்டா போனீங்க அப்படின்னா தாராளமா செல்ஃப் வீனிங் இட் இஸ் பாசிபிள். சோ அப்படியே அவங்க வந்து எப்பவுமே அதுவே வேணும் அப்படின்னு எந்த குழந்தையும் இதாருது இல்ல. நம்ம எல்லாம் வந்து அவுட்ரோ ஆகி எல்லாம் தானே வந்தோம். ஓகே, ஈவன் தோ நமக்கு வந்து வீணே பண்ணிருந்தாலும் முந்தின காலத்துல எல்லாம் 4 years 5 years எல்லாம் இப்ப வரைக்கும் என்ன குடிச்சிட்டு இருக்காங்களா? கண்டிப்பா இல்ல இல்லையா? சோ அவுட்ரோ ஆயிதான் வருவாங்க. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரஸ்ட் நேச்சர் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் பேபிஸ். அவங்களுக்கு எப்போ அது வந்துட்டு விடணும் அப்படின்னு தோணுதோ அவங்க விட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து ஜென்டலா வீன் பண்ணணும்னா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்றது, ஜென்டலா ஒரு ரொட்டீன் செட் பண்றது, ஒரு ஸ்லோவா ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது டுவர்ட்ஸ் வீனிங், ஃபேமிலில எல்லாத்தையும் வந்து இன்வால்வ் பண்றது அந்த இதுல. அந்த மாதிரி குழந்தை ஒரு ஸ்லோ ஜென்டில் வீனிங்கும் வந்துட்டு நம்ம தாராளமா பண்ணலாம். ஆஃப்டர் 2 years நீங்க பண்ணணும் அப்படின்னா. பட் கண்டிப்பா அவங்க அவங்களா செல்ஃப் வீன் பண்ணிருவாங்க. அது நடக்காம போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்ல. The days might be long initially but the years are very short. அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு ஒரு 5 years 6 years அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஐயோ இந்த குழந்தை முன்னாடி எல்லாம் நல்லா குடிச்சிட்டு இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா வந்து we might recollect and அது இது பண்ணுவோம் டெஃபினட்டா. சோ ஹார்ட்லி மோஸ்ட்லி ஒரு 3 years 4 years or 5 years, சில குழந்தைங்க 6 years வரைக்கும் ஃபீட் பண்ணவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் எல்லாம் ரேர் இல்லையா? சோ அந்த குழந்தையோட டேர்ம் நேச்சுரல் டேர்ம் படி போனோம்னா that is always better. ஓகே. இல்ல இப்போ 2.5 நீங்க சொல்றீங்க. சப்போஸ் ஒரு சில குழந்தைங்க 2.5க்கு முன்னாடியே வீன் பண்ணிடுறாங்கன்னா அவங்க தானாவே வீன் பண்றாங்களா இல்ல அங்க சப்ளை குறைஞ்சிருச்சான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.